பல்லு வலின்னு சொல்லிட்டு நேக்கா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு இந்த ரோகிணி. ஆனால் மலேசியா தம்பதிகள் வந்ததே இந்தியாவை சுற்றி பார்க்கவோ இல்லையோ இந்த ரோஹிணியோட ரகசியத்தை வெளிப்படுத்த தான் அப்படின்னு ரோஹிணிக்கு இன்னமும் தெரியாது. ஏன்னா மலேசியா தம்பதிகள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரோஹிணி நினைக்க, ஆனால் இந்த தடவை நம்ம முத்து இதை சாதாரணமாக விடுறதா இல்லை. அவங்க இந்த விஷயத்தில், அதாவது இந்த மலேசியா தம்பதிகள் விஷயத்தில் ரோஹிணி வசமாக மாட்ட போகிறாங்க. ஏற்கனவே பல விஷயங்களில் ரோஹிணி தப்பிச்ச மாதிரி இந்த விஷயத்தில் ரோஹிணி தப்பிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிறகடிக்க ஆசை எபிசோடில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மலேசியா தம்பதிகள்கிட்ட பேச்சை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சிக்கிடுவோம், நம்மளோட மொத்த ரகசியமும் வெளியில் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி டெக்னிக்காக வாய்க்குள்ளே பஞ்சை வச்சு பல்லு வலின்னு சொல்லி தப்பிச்சு போயிருச்சு. ஆனால் ரோஹிணி வாய்க்குள்ளே பஞ்சை வச்சுட்டு பல்லு வலின்னு சொல்லும்போது நம்ம முத்துவுக்கு டவுட் வந்துடுது. அதே சமயம் மீனாவும் முத்துக்கிட்ட வந்து, ஏங்க இப்போ தான் ரோஹிணி வந்து கிச்சனில் என்கிட்ட பேசிக்கிட்டே தேங்காய் சில்லை எடுத்து நல்லா தின்னுச்சு, பல்லு வலி இருக்கிறவங்கனால தேங்காய் சில்லெல்லாம் திங்க முடியாது, அதனால் கண்டிப்பாக ரோஹிணி நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும் சொல்கிறாரு, ஆமாம் மீனா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இந்த பார்லர் அம்மா கிட்ட எப்பப்பெல்லாம் அவங்களோட குடும்பத்தை பற்றி பேச்சு எடுக்கிறோமோ அப்போல்லாம் கழுவுற மீனில் நழுவுற மீனாட்டம் தப்பிச்சு போயிடுது. ஆனால் இன்றைக்கி நான் இந்த பார்லர் அம்மாவை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. டே செல்வம், இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நீ வேலையாக இருக்கியா அப்படின்னு செல்வத்துக்கிட்ட முத்து கேட்குறாரு. உடனே செல்வமும் சொல்கிறாரு, இல்லைடா ஒரு சவாரி வந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், சொல்லுடா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு செல்வம். அதுக்கு முத்து சொல்கிறாரு, சரி நான் என்ன ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக நேரடியாக வந்து சொல்கிறேன், ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த பார்லர் அம்மா பல்லு வலின்னு சொல்லிட்டு பல்லாஸ்பத்திரி போயிருக்கு, இதுக்கு பின்னாடி பெரிய சம்பவம் இருக்குது, அதை வந்து சொல்கிறேன். ஆனால் இந்த பலக்குரல் சுருதிக்கிட்ட எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா சுருதியும் கூட தான் போயிருக்கு. நீ கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டு ஆஸ்பத்திரியை விட்டு ரோஹிணி வேறு எங்கேயும் போகாத அளவுக்கு பார்த்துக்க. என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, ஆனால் ஒரு 2 மணி நேரம் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு பார்லர் அம்மா வேறு எங்கேயும் போகாத அளவுக்கு நீ பார்த்துக்கடா செல்வம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு செல்வமோ, சரிடா நீ ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்கிற, அதை நான் பார்த்துக்கிறேன், எவ்வளவு பண்ணியிருக்கோம், இதை பண்ண மாட்டோமா, நீ அந்த ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது, அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சுருதிக்கிட்ட கேட்டுட்டு சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு செல்வம். அதே மாதிரி செல்வத்துக்கு சுருதிக்கிட்ட எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டுட்டு மெசேஜ் அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் மலேசியா தம்பதிகளை வீட்டில் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா அவங்கள கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்படியே போகும்போது, சார் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார், எங்கள் அப்பாவாக நினச்சி இதை கேட்குறேன், முடிஞ்சால் செய்யுங்க சார், இல்லைனா பரவாயில்ல, அடுத்து எங்கே போகணும்னு சொல்லுங்கள் நாம் போவோம் அப்படின்னு மலேசியா தம்பதிகளை பார்த்து முத்து சொல்கிறாரு. எப்பா முத்து, உனக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் செய்வோம், ஆனால் நீ என்ன கேட்க வரேன்னு என்னால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா உங்கள் அண்ணி பல்லு வலின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பேசாமல் போனதுலேருந்து நீ அப்செட் ஆகிட்ட. இப்போ என்ன, உங்கள் அண்ணி ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து ரொம்ப நாள் மறைக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கிற, கரெக்டா அப்படின்னு முத்து மனசுக்குள்ளே நினைக்கிற எல்லா விஷயத்தையும் டப்புன்னு போட்டு உடச்சிறாரு இந்த மலேசியா தம்பதி. உடனே முத்துவும் ஷாக்காகி, எப்படி சார் நான் நினச்சதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, உன் வயசு எனக்கு அனுபவம், வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கோம்ப்பா நாங்கள். சரி இப்போ என்ன, நாம் போய் உங்கள் அண்ணியை பார்த்து உண்மையிலேயே மலேசியாவில் அவங்க இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு விசாரிக்கணும், அப்படி தானே முத்து அப்படின்னு மலேசியா தம்பதிகள் கேட்க, ஆமாம் சார் அதே தான், நீங்கள் வரீங்களா சார் எங்கள் அண்ணிக்கிட்ட பேச அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்ன முத்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, வா போவான், உங்கள் அண்ணி போயிருக்க ஆஸ்பத்திரி தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆஸ்பத்திரிக்கு வண்டியை விடு முத்து அப்படின்னு சொல்கிறாரு இந்த மலேசியா தம்பதி. இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் பல்லாஸ்பத்திரிக்கு வெளியில் தான் நிற்கிறாரு. உடனே முத்து ஓடுறதை பார்த்துட்டு, முத்து உங்கள் அண்ணி உள்ளே தான் இருக்காங்க, வெளியில் இன்னும் போகலை, நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ போனீங்கன்னா வசமாக மாட்டிக்கிறோம், வாங்க போவோம் அப்படின்னு செல்வம் சொல்ல, அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ளே இவங்க எல்லா பேரும் உள்ளே போக இதை பார்த்துட்டு ரோஹிணி ஷாக்காகிறது. அதுக்கப்புறமா மலேசியா தம்பதிகள் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடுறாங்க. ஏம்மா ரோஹிணி, என்னடா நம்மளை தேடி ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டாங்களே நினைக்காத, உங்கள் அப்பா மலேசியாவில் ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு உங்கள் வீட்டில் உங்கள் அத்தை மாமா எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, என் பையனும் மலேசியாவில் ஹோட்டல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ உன்னை பற்றியும் மலேசியாவில் உள்ள உங்கள் அப்பாவை பற்றியும் ஹோட்டல் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமா, உனக்கு தெரியலனாலும் இப்போவே உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுமா அப்படின்னு டெக்னிக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மலேசியா தம்பதி.
இவர் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு முத்துவே ஷாக்காயிடுறாரு. அடேங்கப்பா, நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்காமையே இந்த போர்டு போடுதே இந்த பெருசு அப்படின்னு வியப்பாக பார்க்குறாரு முத்து. அதே நேரம் இந்த ரோஹிணி என்ன செய்யுதுன்னா, அப்படியே மயக்க வர்ற மாதிரி ஆக்டிங்கை போட்டு, டாக்டர் நீங்கள் பல்ல பிடுங்குனீங்களே, அது எனக்கு இப்போ மயக்கமாக வருது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிற மாதிரி நடித்து படுத்துக்கிறது இந்த ரோஹிணி. இதை பார்த்த மலேசியா தம்பதிகளோ, டாக்டர் வேகமாக வந்து ரோஹிணிக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் கூட சரி, நாங்கள் இங்கேருந்து சும்மா போக மாட்டோம், ரோஹிணியை குணப்படுத்தி வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு பெருசாக ஒரு பிட்டை போடுறாரு இந்த மலேசியா தம்பதி. இதை கேட்ட இந்த ரோஹிணிக்கு அப்போ தான் சில விஷயங்கள் புரிய வருது. ஓஹோ, இவங்க ஹோட்டலை பற்றி விசாரிக்க இங்கே வரல, நம்மளை பற்றின ரகசியத்தை விசாரிக்க தான் வந்திருக்காங்க. அதனால் இனிமே தப்பிக்கவே முடியாது, எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு பார்ப்போம், மன்னிச்சா இங்கே இருப்போம், இல்லைனா வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு ரோஹிணி முடிவு பண்ணிட்டாங்க. உடனே முத்துவை பார்த்து, முத்து என்னை மன்னிச்சிரு முத்து அப்படின்னு திடீர்னு காலில் வந்து விழுகிறாங்க ரோஹிணி. இதை பார்த்த எல்லோருமே ஷாக்காயிடுறாங்க. ஸோ சிறகடிக்க ஆசை எபிசோட் இப்படித்தாங்க போகலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் சிறகடிக்க ஆசை எபிசோட் பற்றிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.